கோலியும் சச்சினும் ஒன்னா, நீங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டு பேருமே ஒண்ணு இல்லன்னு சுனில் கவாஸ்கர் அவர்கள் பேசுனது இப்ப பெரிய சர்ச்சையா இருக்கு. இப்ப ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சுரி போட்டதுனால அவர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட ரன் ரெக்கார்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால எல்லாருமே அவரை சச்சின் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த நிலையில சுனில் கவாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, விராட் கோலியும் சச்சின் டெண்டுல்கரையும் கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா ரெண்டு வேற வேற ஏரால இருக்கிற பிளேயர்ஸ் நீங்க கம்பேர் பண்றது அன்ஃபேரா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த காலம் மாதிரி இப்ப இல்ல, இப்ப ரூல்ஸ் மாறி இருக்கு, ஃபீல்டோட டைமென்ஷன்ஸ் மாறி இருக்கு, பிளேயிங் கண்டிஷன்ஸ் நிறையவே எவால்வ் ஆயிருக்கு. குறிப்பா பவுலர்ஸ் மாறி இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் மாறி இருக்கு, காம்படிஷன் லெவலும் முன்ன மாதிரி இப்ப இல்ல. ஏஷியன்ஸ் மட்டும் தான் முன்ன இருந்த ஒரு டாப் பிளேயர் கூட இப்ப இருக்கிற பிளேயரை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நீங்க ஆஸ்திரேலியால என்னைக்காவது ரிக்கி பாண்டியா, கிரேக் சாப்பலோட கம்பேர் பண்ணி பேசுறத பாத்திருக்கீங்களா? சோ இதனால சச்சின் தான், கோலி தான் கவாஸ்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சது மட்டும் இல்லாம 34,357 ரன்களை குவிச்சிருக்காரு. விராட் கோலி 82 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சு 27,053 ரன்களை குவிச்சு இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ் தான். அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம கம்பேர் பண்ணாம அவங்களோட கிரேட்னஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். சோ இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.